தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே ரேஷன் அரிசி கடத்தல் குறித்து தகவல் கொடுத்தவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அதங்கோடு பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ், அதே பகுதியைச் சேர்ந்த சசி என்பவர் கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்துவதாக போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சசி உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் சுந்தர்ராஜை அடித்து கொலை செய்ததாகவும் தெரிகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல்லில் இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து ராமேஸ்வரத்தில் அந்த அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். செப்டம்பர் 19ஆம் தேதி திண்டுக்கல்லில் இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் சங்கர் கணேஷ் மீது சிலர் தாக்குதல் நடத்தினர். இதை கண்டித்து ராமேஸ்வரத்திலிருந்து இந்து முன்னணியினர், பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் காரக்குறிச்சியில் கோலு பொம்மைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. 5 அங்குலம் முதல் 1.5 அடி வரை பல்வேறு விதமான பொம்மைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. பொம்மை தயாரிக்க தட்டுப்பாடு இல்லாமல் மண் கிடைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளைஞர்கள் தொழில்சார் வாய்ப்புகளை பெறும் வகையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் இளம் இந்தியர்கள் அமைப்பு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் இளம் இந்தியர்கள் அமைப்பு நடத்தும் தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியும். மழை வேண்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அம்மனுக்கு முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது. முளைப்பாரிகளை தலையில் சுமந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனை ஊர்வலமாக கொண்டு சென்று முளைப்பாரிகளை கடலில் கரைத்து பெண்கள் வேண்டுதல் நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்த பணிகள் நடந்து வருகிறது. இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேந்தமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய பேரணியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டி தொடரில் சேலம் அரசு கலைக்கல்லூரி அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. இன்று நடந்த போட்டியில் சேலம் அரசு கலைக்கல்லூரி அணியும் மேச்சேரி பாலமுருகன் கல்லூரி அணியும் மோதின. இதில் சேலம் அரசு கலைக்கல்லூரி அணி 37 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.